ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அவர் சேனல். வாங்க ஹோம்மேடு செர்லாக் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு கப்பு ஓட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த ஃப்ளேவரில் வேணாலும் எடுத்துக்கலாம். தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஒரு கப்பு அவல், நான் வந்து திக் அவல் எடுத்திருக்கேன். இந்த அவல் வந்து நீங்கள் வந்து ரெட் அவல் எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் அவல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். அதனால் நீங்கள் எந்த அவல் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், உங்களோட சாய்ஸு. 1/2 கப் பொட்டுக்கடலை எல்லாத்தையும் நல்லா வறுத்து ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கோங்க. 5 பாதாமி எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு வந்து 1 வயசு வரலும் சுகர் எதுவும் சேர்த்த வேண்டாம். எல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த பவுடரை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் வந்து 2 ஸ்பூன் அந்த பவுடரை போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு பவுட்ரு வேணுமோ அந்த அளவு பவுட்ரு போட்டுக்கோங்க. நான் வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 50 ml தண்ணி, நல்லா தண்ணி வந்து நல்லா கொதிக்க இருக்கணும். அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் எத்தனை ஸ்பூன் பவுட்ரு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கல்லாட்டம் ஆயிரும். இது மாதிரி ஹெல்த்தியாக வீட்டிலேயே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது மாதிரி நம்ம பவுட்ரு வீட்டில் அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ட்ராவல் டைமில் நமக்கு டைம் இல்லாதப்போ, குழந்தைங்களுக்கு தனியாக செய்யறதுக்கு டைம் இல்லாதப்போ இது மாதிரி டக்குன்னு சுடுதண்ணி மட்டும் காய வச்சு அந்த பவுட்ரு போட்டு அப்படியே கலக்கி குழந்தைங்களுக்கு கொடுத்துர்லாம். இப்படியே குழந்தைங்களுக்கு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னா பனானா வந்து மிக்சியில் அடித்து இப்போ சேர்த்திக்கோங்க. இல்லைன்னா ஆப்பிள் சேர்த்திக்கோங்க, பேரிச்சம்பழம் சேர்த்திக்கோங்க. உங்களோட சாய்ஸ்க்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க.